ஜனநாயகன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது சன் டிவி தான் வாங்க போறதா சொல்றாங்க 55 கோடிக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா சன் டிவி டிஎம்கே அவங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால, நம்ம தளபதி அரசியலுக்கு வந்து டிஎம்கேவுக்கு எதிரா தான் அரசியல் பண்றாரு அப்படிங்கிறதுனாலயும், இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. பட் பிசினஸா ஃபேமிலியான்னு பார்த்தா சன் டிவி பிசினஸ்க்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஏன்னா நம்ம தளபதியோட சேட்டலைட் ரைட்ஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு சன் டிவிக்கு நல்லாவே தெரியும். இந்த இஷ்யூனால தான் கோட் படத்த சன் டிவி வாங்காம விட்டாங்க. திரும்பவும் சன் டிவி இந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சுறா படமே வேற லெவல்ல சம்பவம் பண்ணுது சேட்டலைட் ரைட்ஸ்ல. அது நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் ஜனநாயகன் அப்படிங்கிறதுனால, வேற லெவல்ல சேட்டலைட் ரைட்ஸும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சன் டிவி இந்த டீல மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படம் சன் டிவி வாங்குது அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம தளபதியோட ஹேட்டர்ஸ்க்கும், அதர் கட்சி சப்போர்ட்டர்ஸ்க்கும் சில தற்குறித்தனமான விஷயங்கள பேச வாய்ப்பு இருக்கு. அதாவது அரசியல்ல ஆப்போசிட்டா இருந்துட்டு, பிசினஸ் மட்டும் அங்கேயே பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இத அவாய்ட் பண்ணா நல்லாருக்கும் நம்ம தளபதி சைடு இருந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.